ஸ்டாலின் தோத்து போயிட்டாரு, எம்எல்ஏ கூட இல்லை. பதவியிலே இல்லாத ஒரு ஸ்டாலின் வந்து தண்ணியை நிறுத்த முடியுதுன்னா நீ என்னத்துக்கு பதவியில் இருக்கிற? உனக்கு சோத்துக்கு சம்பளம் வேணும், அதிகாரம் வேணும், அதுக்காக நீ மந்திரியாக உட்காந்துருக்க, ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க. உன்னையெல்லாம் ஒரு தேச துரோக வழக்கில் உள்ளத்தள். இந்த மேகதாது அணையை வந்து கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு தான் வந்து அதிக பயன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து டி.கே. சிவகுமார். தமிழ்நாட்டுக்கு அதிக பயன் தருது, அது அவரையும் அவன் தீவிரமாக காட்டுறாரு. அந்த தண்ணியை நிறுத்தினீங்கன்னா ஒகேனக்கலுக்கே தண்ணி வராது, அங்கேயே தண்ணி வரலன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? திமுக பண்ண மிகப்பெரிய தவறு. இப்போ தாவேக ஆட்சியினுடைய முதல் பட்ஜெட் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்த இந்த மகளிர் உரிமை தொகை 2500 இருக்கட்டும், அந்த 1000 ரூபா கொடுக்குறது நின்று போச்சு சார். நிறைய பேத்துக்கு வரல. இதெல்லாம் யார் கேட்கறது? கையாலாகாத அரசு. இந்த பட்ஜெட்டில் நம்ம பெருசாக எதிர்பார்க்கறது. கொளத்தூரில் இந்த இவிஎம் மிஷின் வந்து 8 மிஷினில் ஒரு 3 மிஷின் வந்து வேலை செய்யலை, அப்படி அதாவது இந்த தேர்தல் வந்து சரியான முறையில் நடக்கல. இவிஎம்ல வந்து வேணுங்கிற ரிசல்ட்டை கொண்டு வந்துடுறாங்க. விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்தார்? அமித்ஷா நினைச்சாரு, ஞானேஷ்குமார் நிறைவேற்றிட்டார். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர விடாமல் திமுகவும் அதே மாதிரி டி.கே. சிவகுமார் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் அவர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து வச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நிர்மல்குமாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் யார்? இவர் நிர்மல்குமார் யார்? மின்துறை அமைச்சர். அமைச்சரா அவரு? அப்படி ஒரு அமைச்சர் இருக்காரு. சரி, அப்போ ஆக நீ என்னத்துக்கு அப்போ ஆட்சியில் இருக்கிற அமைச்சராக உட்காந்துக்கிட்டு? ஸ்டாலின் தோற்று போயிட்டார், எம்எல்ஏ கூட இல்லை. அவர் வந்து ஒரு பக்கத்து மாநில முதல்வர் வந்து மிரட்டுறாரு, அப்புறம் பேச்சு அவர் கேட்குறாருன்னா நீ உனக்கு யோக்கியதை இல்லைன்னு அர்த்தம். பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போ. பதவியிலே இல்லாத ஒரு ஸ்டாலின் வந்து தண்ணியை நிறுத்த முடியுதுன்னா நீ என்னத்துக்கு பதவியில் இருக்கிற? ஜம்பத்துக்கா? இந்த கார் பங்களாவுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கியா? அதை கூட சமாளிக்க தெரியாது, நீ என்னத்துக்கு அமைச்சராக இருக்கார்? கையாலாகாதவன் சொல்லு, எனக்கு தண்ணி தரத்துக்கு எனக்கு யோகிதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போ. சும்மா ஸ்டாலின் மேலே பழி சொல்லிகிட்டு இருக்காது. இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக்கு. இதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. உன்னை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க? நீ எதுக்காக எப்படி தேர்ந்தெடுத்து வந்த? உன்னை மக்களாக தேர்ந்தெடுத்தாங்க. நீ 234 இடங்களில் போட்டிக்கிட்ட, 108 இடங்களில் தான் ஜெயிச்ச. 126 இடங்களில் உன்னை தோக்கடிச்சிருக்கிறாங்க. உன்னை மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆளை நீ வந்து ஸ்டாலின் சொல்லி தண்ணி நிறுத்திவிட்டாங்கன்னு அப்புறம் நீ என்னத்துக்கு அமைச்சராக இருக்கிற? பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டு காரு பங்களா எல்லாம் வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். மக்கள் வரி படத்தில் ஜாலியாக ஊர் சுட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதை சொல்கிறதுக்கா? ஸ்டாலின் இது பண்ணாலும் இது ஓவர் கம்பெனி நீ தண்ணி கொண்டு வருவானா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த காவேரியை பொறுத்த வரையிலும் காவேரி ஒரு மாதிரியான நதி. அதை தான் போக வேண்டிய இடத்துக்கு புகுந்த வீட்டுக்கு அது எப்போவுமே துரோகம் பண்ணது கிடையாது. நேற்று சொன்னார், கர்நாடகாவுக்கு வராதுன்னு விஜய் சொல்லி அந்த சிவகுமார் சொன்னார். இன்றைக்கி மழை பேஞ்சு ஊற்றிக்கிட்டு வருது, திறந்து விட்டு ஆகணுங்கிற நிலைமைக்கு 12,000 அடி கண்ணை மூடிட்டு திறந்து விட்டாங்க. இப்போ ரொம்ப வலியுது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் காவேரி. காவேரி என்றைக்கும் வந்து இப்போ புகுந்த வீட்டை அது மறந்ததே கிடையாது. அதனால தான் இதை தான் நான் அன்றைக்கே சொன்னேன். அந்த மழை வந்து அவங்கள ஒரு ஒழிச்சு கட்டிப்பிட்டுட்டாங்க. அந்த மழை வந்தது, இன்றைக்கி கம்பெனியை திறந்து விட்டாங்க, வேகவதி ஆற்றெல்லாம் திறந்து விட்டுருவாங்க, அவ்வளோதான். அதனால் அது காவேரி. ஆனால் ஒன்று வச்சுங்க, காவேரிங்கிற ஒரு நதி இருக்கிற வரையில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது வருஷம் இது நடக்கும். வருஷம் இதே கூத்து தான். இது இன்றைக்கி நேற்று நான் பார்த்துக்கிட்டேன், சின்ன பையன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதை காவேரிக்கு தண்ணி வருமா வராதா வருமா வராது. ஒவ்வொரு தடவையும் தண்ணி வரும். அது எந்த தடவை காவேரி வறண்டதுனால நமக்கு பஞ்சம் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வரலாறு இருக்கா? காவேரி வறண்டு தஞ்சாவூர் பயிரெல்லாம் இல்லாமல் போய் நம்ம பஞ்சத்தை அடிபட்டோன்னு நமக்கு வரலாறே கிடையாது. ஆனால் காவேரின்னு ஒரு நதி இருக்கிற வரையிலும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனை காவேரியே தானாக தீர்த்து வச்சிடும். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போது இதை தொடர்ந்து வந்து மேகதாது அணை பிரச்சனையும் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மேகதாது அணையை வந்து கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு தான் வந்து அதிக பயன் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுக்கு அதிக பயன் தருது, அது அவரையும் அவ்வளோ தீவிரமாக காட்டுறாரு. பேசாமல் இருக்கலாம்ல, நாம் ஆதரவு இது பண்ணலாமே. சிவசமுத்திர நீர்வீழ்ச்சியிலிருந்து ஒகேனக்கல் வரையிலும் காவேரி தங்கு தடையெல்லாம் ஓடியாரு. அங்கே எங்கேயாவது ஒரு அணை கட்டி தண்ணியை பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. அதுதான் மேகதாது அணை.
அந்த தண்ணியை நிறுத்தினீங்கன்னா ஒகேனக்கலுக்கே தண்ணி வராது. ஒகேனக்கல் தான் தமிழ்நாட்டுக்குள்ளார காவிரி நுழையிற முதல் இடம். அங்கேயே தண்ணி வரலன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால தான் கட்டாதன்றோம். எப்போவுமே நதி நீரை வந்து நாம் திமுக பண்ண மிகப்பெரிய தவறு. வாஜ்பாய் அரசாங்கத்தில் அவங்க வந்து பதவி வகித்த போது நதிநீர் பங்கீடு வந்து மத்திய அரசு எடுத்துக்கணும்னு சொல்லி இது பண்ணியிருந்துருக்கணும், திட்டம் கொடுத்துருக்கணும். அது கொண்டு வராமல் விட்டது திமுக பண்ண தப்பு. அது அது பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி கல்வியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. மாநில இதில் இருந்து அதிகாரத்திலேருந்து கல்வியை வந்து மத்திய அரசு எடுக்குது. உண்மையாக எடுக்க வேண்டியது நதிநீர் பங்கீடு. இப்போ அவங்க கையில் இருந்தாக்கா அவங்க கரெக்டாக இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ தண்ணி விடணும், இது மாநிலத்துக்கு இவ்வளோ தண்ணி விடணும் திறந்து விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த பிரச்சனையே இருக்காது. அதை செஞ்சாலொழி இதுக்கு தீர்வு வராது. அது என்றைக்கு செய்வாங்கன்னு தெரியாது. அது ஏதோ காரணத்தினால இவங்களும் சும்மா இருக்காங்க, அவங்களும் சும்மா இருக்காங்க. அவர் யாரோ ஒரு மந்திரி சொன்னீங்களே, ஸ்டாலின் சொல்லி கேட்குறாங்கன்னாக்க நீ ஆட்சியில் இருக்க, அதை விட்டுட்டு போ, உனக்கு தான் யோகிதை இல்லையே. சரி, இப்போது இது மட்டும் இல்லாமல் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்திருந்தாங்க. அவர் வந்தப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது முதலமைச்சர் அவரை சந்தித்து, விஜய் அவர்களை சந்தித்து இந்த மேகதாது விவகாரமும் இந்த காவேரி விவகாரம் பற்றி பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறமா இதை பற்றி எந்த ஒரு விவரமும் வந்து தெரியல. இது மட்டும் இல்லாமல் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ராகுல் காந்தி வந்த ஒரு சமயத்தில் அதாவது கர்நாடகாவில் தண்ணி வந்து திறந்து விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது தண்ணி வந்ததுக்கப்புறம் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இனிமேல் அவங்களால நிறுத்த முடியாது. இப்போ இனிமேல் மழை காலம், ஆடி பெருக்கு, ஆடி 18 எல்லாம் இப்போ தண்ணி பெருகிட்டு வந்துடும். ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள். ஆனால் இப்போ அந்த பேச்சை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் விட்டமே நிடுவாங்க அவங்க. அவ்வளோதான் ஒரு பாயிண்ட். ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்த நேரம் தண்ணி வந்து அங்கேருந்து திறந்து விட்டுருக்காங்க. அவ்வளோதான். அப்படி எதை வேணாலும் சொல்லிக்கலாம். அவர் வந்ததுனால தான் காவேரியாக பிறந்தது, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் காவேரிங்கிற நதியை உருவாச்சு, எதை வேணாலும் சொல்லலாம். கதை விட்டுக்க வேண்டியது தான். தான் சொல்கிறீங்களே, யாரோ ஒரு மந்திரி ஸ்டாலின் நிறுத்தி விட்டாருன்றார். நிர்மல்குமார் அடுத்த மேலே பழிய போட்டு தான் தப்பிக்கிறது. உனக்கு சோத்துக்கு சம்பளம் வேணும், அதிகாரம் வேணும், போலீஸ் இதெல்லாம் வேணும். அதுக்காக நீ மந்திரியாக உட்காந்துருக்க, ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க. உன்னையெல்லாம் ஒரு தேச துரோக வழக்கில் உள்ள தள்ளணும். தண்ணி வாங்கி தரத்துக்கு யோகிதெல்லாம் நீ என்னத்துக்கு மந்திரியாக இருக்க? அவ்வளோதான் கேள்வி. வெக்கம் கட்டு போய் ஒத்துக்கிறாரு, என்னால் கையால் ஆகலை அப்படின்னு ஒத்துக்கிறாரு. விஜயால் கையால் ஆகலைன்னு ஒத்துக்கிறாரு. சரி, இப்போது சமீபத்தில் வந்து தாவே காட்சியில் பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் காரைக்குடியில் ஒரு பள்ளி, அந்த பள்ளியில் வந்து அமைச்சர் பிரபு அவர்கள் வந்து நடந்து வர்றப்போ அவரை வரவேற்கும் விதமாக வந்து அந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து டிவிக்கேன்னு சொல்லி கோஷம் எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க, அரசியல் ரீதியாக வந்து பள்ளிகளில் எதுவும் பேசக்கூடாது, யாரும் செல்லக்கூடாது அப்படின்றது. இப்போது இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து மாறிட்டுருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரி பள்ளி மாணவர்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாதுமா. ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஏதோ ஒரு லட்சியம் இருக்கும், அவங்கள காரியம் ஆக வேண்டியிருக்கும். அமைச்சர் வரும்போது தேவிக்கேன்னு சத்தம் போடும்போது அமைச்சர் உச்சி கொடுத்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, அதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்காக அவங்க கொடி பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் தடுக்க முடியாது. ஆட்சியில் இருக்கிற கட்சியை பற்றி பேசுகிறாங்க, ஆட்சிக்கு விரோதமான கட்சியை பற்றி பேசலை. ஆட்சியில் இருக்கிற கட்சியை பற்றி பேசுகிறாங்க, முதலமைச்சர் கட்சி வாழ்க்கைன்றாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதெல்லாம் நம்ம அரசியல் பேசாதேன்னு சொல்லலாம், அவ்வளோதான் நம்ம சொல்லணும். வேறு ஒன்றும் பசங்களை ஈடுபடுத்தி போராட்டங்கள் நடத்துறது அது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ட்டு தான் சொல்லலாமே ஒழிய, மற்றபடி பள்ளிக்கூடத்தில் அரசியல் சொல்லி தரக்கூடாதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இப்போது தாவேக்கா ஆட்சியினுடைய முதல் பட்ஜெட் வந்து வருகிற புதன்கிழமை வந்து தொடங்க இருக்குது. ஏற்கனவே வந்து சொல்லியிருந்த இந்த மகளிர் உரிமை தொகை 2500 இருக்கட்டும், இல்லை மகளிர் பயணம், அதாவது அனைத்து பேருந்துகளிலும் வந்து மகளிர் வந்து இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இது குறித்து எந்த ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் பேசவே இல்லை. இந்த பட்ஜெட்டில் இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, விஜய்க்கே தெரியாத விஷயத்தில் என்ன கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறேன்? அவருக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுமா என்னன்னே தெரியல எனக்கு. பஸ்ஸில் பெண்கள் ஃப்ரீயாக போயிட்டு தான். இப்போ நான் கேள்விப்பட்ட அளவில் என்னுடைய இப்போ கல்லூரியில் வேலை பார்க்குற அந்த அடிமட்ட ஊழியர்கள் அந்த 1000 ரூபா கொடுக்குறது நின்று போச்சு சார்ன்றாங்க. பெண்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த 1000 ரூபா இப்போ வரல. சில பேருக்கு வர்றதில்லை, நிறைய பேத்துக்கு வரல, நின்று போச்சு சார்ன்றாங்க. இதெல்லாம் யார் கேட்குறது? ஏன்னா அவர் எலெக்ஷனில் ஜெயிச்சு வரல, அவர் மீது முதலமைச்சர் பதவி திணிக்கப்பட்டிருக்குது. அமித்ஷா முடிவு எடுத்தார், தமிழ்நாடு வந்து
திராவிட இயக்கங்கள் பிடியிலேருந்து இப்போ வெளியே வரணும் அப்படின்னு முடிவெடுத்தார். விஜய் வந்து உட்கார வச்சுட்டார். அவர் முடிவெடுத்தார். ஞானேஷ்குமார் அதை நிறைவேற்றி கொடுத்துட்டார். அவர் உட்கார வச்சுட்டார். 108 இடத்துல தான் ஜெயித்தார். 126 இடத்துல தோற்று தான் போயிருக்காரு. அதிமுகவில் இருக்கிற அந்த பலகீனமான ஆட்களையே, ஈடிக்கு பயந்த ஆட்களை எல்லாம் கட்சியில் சேர்த்து தான் ஆட்சியை அமைச்சிருக்காரு. அவருடைய சொந்த ஆட்சி இல்லையே. தாவேக்கா ஆட்சின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. இரவல் ஆட்சி தான். அதனால் அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியுதோ இல்லையோ, அவர் அந்த முடிவு எடுக்கிற நிலையில் விஜய் இருக்காரா இல்லையோ தெரியலையே. ரெண்டாவது அந்த முடிவு எடுக்கிறத பற்றி ஐடியா இருக்குதா இல்லையானே தெரியலையே. பெண்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது அவருக்கு தெரியுமானே தெரியலையே. நமக்கு இன்றைக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக அவர் எதுவும் பேசுகிற மாதிரியே தெரியல. போன சட்டமன்ற கூட்டத்திலேயே வந்து அரசியல் ஒன்றுமே பேசலை. அவரை காணோம் இவரை காணோம், இந்த மாதிரி கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டா, கசாப் கடை, இது மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒழிய அரசியல் ரீதியாக அவர் என்ன பேசுனார்? இன்றைக்கி ஒன்று அவர் ஒன்றும் வாயை திறந்து எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. அந்த கட்சியினுடைய கொள்கை என்னன்னு தெரியலையே நமக்கு. எதுக்காக ஆட்சியில் உட்காந்துருக்காங்கன்னு தெரியலையே. காவேரியில் ஏன்டா தண்ணி வரலன்னா ஸ்டாலின் சொல்லி வரல ஒரு மந்திரி. அவரை மந்திரியாக வச்சுருக்கலாமா? என்னால் கையால் ஆகலை, என்னால் காவேரி ஸ்டாலினை முறைச்சிக்கிட்டு வரணும், எம்எல்ஏ கூட இல்லாத ஸ்டாலினை முறைக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லைங்கிறது வந்து வெளிப்படையாக வெக்கங்கட்டு போய் ஏற்றுக்கிற ஒரு ஆளை மந்திரியாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? கையாலாகாத அரசு. அதனால் அந்த பட்ஜெட்டில் நம்ம பெருசாக எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. எதிர்பார்த்து ஒரு வேளை நடந்ததுன்னா ஆச்சரியம் தான், அவ்வளோதான். சரி, இது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் வந்து வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய இருக்குது. அதாவது இந்த வேளாண் பட்ஜெட்டோடைய அமைச்சர் வினோத் அவர் வந்து திருப்பதிக்கு போய் இந்த பட்ஜெட்டை வந்து அவர் கொண்டு போய் திருப்பதிக்கு போய் வழிபாடெல்லாம் நடத்தியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. அதாவது தமிழக அரசுடைய அந்த பட்ஜெட்டை, அது அவருடைய நம்பிக்கைகள், அதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கைகள். இப்போ பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி சில பூஜையெல்லாம் போட்டு தான் பட்ஜெட் தயாரிக்கிறாங்க. அதிகாரிகள் இந்த பூஜையெல்லாம் போட்டு தான் செய்வாங்க. அதனால் அதெல்லாம் நீங்கள் தடுக்க முடியாது. நாத்திகம் பேசுகிறதுக்கு தைரியம் வேணுமா? நாத்திகனாக இருக்கிறது சுலபம். நாத்திகம் பேசுறதுக்கு தைரியம் இருக்கணும். கண்ணதாசன் என்ன எழுதினார்? தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னாரு. தன்னை நம்புகிற தைரியம் இருக்கவங்க தான் நாத்திகனாக இருக்க முடியும். மற்றவெல்லாம் கடவுள்கிட்ட தான் போடுது. கண்ணதாசனுக்கு தைரியம் போச்சு, உடனே தயாளனை சீதாராமன் போட்டுட்டாரு. நாத்திகம் பேசுறதுக்கெல்லாம் தைரியம் வேணும். திருப்பதிங்கிறது அவங்களாம் ஒன்று கொள்கை அடிப்படையில் ஒன்று. தாவேக்காவுடைய கொள்கை என்ன? பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம், பெரியார் கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் பெரியார் உரிச்சு போட்டு நிர்வாணமாக நிற்க வச்சா தான் கணக்கு. அப்புறம் என்ன பெரியார் கொள்கையை நான் ஏற்றுக்கிட்டேங்கிறது? பெரியார் கொள்கையை வந்து கடவுள் மறுப்பு தான், ஜாதி மறுப்பு தான். அது ரெண்டுமே இல்லைன்னாக்கா அப்புறம் பெரியார் ஏற்றுக்கிட்டேன்னு என்ன அர்த்தம்? படத்தை வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் அவங்கள பற்றி தாவேக்காங்கிறது ஒரு விபத்து. இன்றைக்கி நடக்கிற இந்த தமிழ்நாடு தாவேக்கா அரசாங்கங்கிறது ஒரு விபத்து. இந்த விபத்துலேருந்து இன்றைக்கி நம்ம வெளியே வர்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு பார்க்கலாம். அதனால் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறது அர்த்தம் இல்லை. அவர் திருப்பதிக்கிற ஏதோ மக்கா மதீனாவுக்கு போகாமல் இங்கே வச்சார், அதை பாருங்கள். அவங்க மத நம்பிக்கையை நம்ம வந்து தடுக்க முடியாது. நாத்திகம் பேசுகிறதா சொல்லி அவர் தாவேக்கா ஆட்சிக்கு வரல. தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா என்ன மாற்றம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க சார்? அதாவது இப்போ மாற்றம்ன்றதை விட பெயர் மாற்றம் தான் நடந்துருக்குன்ற பல விமர்சனங்கள். தாவேக்கா கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல. இருக்கிறத கெடுக்காமல் இருந்தால் போதுங்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே பயம் தான். இவர் எதாவது செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் படங்கள் மாதிரி எதாவது பண்ணிவிட்டாருன்னா என்ன பண்ணுறதுங்கிறது தான் பயம், வேறு ஒன்று இல்லை. ஏன்னா நான் முதல்வன் திட்டம் வந்து திறன் தமிழ்நாடுன்னு மாற்றினதாக இருக்கட்டும், அதே மாதிரி வேற என்ன பண்ண முடியும்? மகளிர் பயணமாக மாற்றி வேற என்ன பண்ண முடியும்? அவருக்கு சுயமாக ஒன்றும் தெரியாது. இப்போ பேரை மாற்றி தான் பேரை வச்சுக்கிறாரு, அவ்வளோதான். அவருடைய பேர் எங்கேயுமே வைக்கலையே சார். இல்லை, அவருடைய பேர் எங்கேயுமே அந்த இருக்கிற பேரை எடுத்துடுறாங்க. அவரை ஞாபகப்படுத்தி கூடாது. ஜெயலலிதா அதை தான் பண்ணாங்க. சட்டமன்ற கட்டடத்தை இது மூடினாங்க. மதுரை வாயிலிருந்து துறைமுகத்துக்கு போகிற மேம்பாலத்தை அப்படியே இழுத்து மூடினாங்க. ஜெயலலிதாவை வந்து ஆட்சியில் இருந்த காலம் பூரா திமுக செஞ்ச அத்தனையுமே நிறுத்துறதுதானு தான் அவங்க வேலையை பார்த்தாங்க. எதையுமே செய்ய முடியும். அவங்க ஹிந்துவே எழுதிச்சு இல்லை, இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டி எங்கள் ஆஃபீஸுக்கு முன்னாடி கட்டி வச்சுருக்காங்க, அது அன்போன்னு கிடக்குதுன்னு பிறந்தால அதை மருத்துவமனையாக மாற்றினாங்க. இன்றைக்கி அது ராஜீவ்காந்தி மருத்துவமனைன்னு நம்ம பேரில் அது இயங்கி ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது இங்கே தான் இருக்குது.
லைப்ரரியை மூட பார்த்துச்சு இல்லை தப்பா, அண்ணா நூற்றாண்டு லைப்ரரி மூடம் ஹைகோர்ட் ஜட்ஜு நானே அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் எப்படி கை வைக்கலாம்னு சொல்லிட்டு தடை போட்டதுனால தானே லைப்ரரி தப்பிச்சது. இல்லாட்டி ஜெயலலிதா அதுதானே பண்ணிகிட்டு இருந்தது. அதே தான் விஜய் பண்ணுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஜெயலலிதா இந்த சினிமா நடிகர்கள் வந்தாங்கன்னா அடுத்தவன் செஞ்சதை கெடுக்கிறது தவிர அவங்களா எதுவும் செஞ்சதே கிடையாது, அவ்வளோதான். அது ஜெயலலிதா வழியில் இவரும் போகிறாருங்க. சார் சமீபத்தில் வந்து கொளத்தூரில் இந்த இவிஎம் மிஷின் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு 8 மிஷினில் ஒரு 3 மிஷின் வந்து வேலை செய்யலை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அதாவது இந்த தேர்தல் வந்து சரியான முறையில் நடக்கலை அப்படின்றதும் திமுகவுடைய வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இவிஎம்ங்கிறதே ஃப்ராடுங்கிறது தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிம் கார்டை எடுத்துகிட்டு இன்னொரு சிம் கார்டை போட்டால் முடிஞ்சு போச்சுப்பா எலெக்ஷனு. உலகத்தில் எங்கேயுமே இவிஎம் மிஷின் பயன்படுத்தலை எலெக்ஷனுக்கு, உலகத்திலேயே, இந்தியாவை தவிர. இது நல்லா அமித்ஷாவும் மோடி நல்லா கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. இதை வச்சு நம்ம பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். அவங்க ஆட்சியை எப்படி நடத்துகிறாங்க? இவிஎம் மிஷினு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சில நீதிபதிகள், இவங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு தானே மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவிஎம்மில் வந்து வேணுங்கிற ரிசல்ட்டை கொண்டு வந்துடுறாங்க. அப்படி தான் இப்போ இன்றைக்கி விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்தார்? அமித்ஷா நினைச்சாரு, ஞானேஷ்குமார் நிறைவேற்றிட்டார். தேர்தல் ஆணையர் சீஃப் மினிஸ்டராக வந்து உட்காந்துட்டார். அவருக்கே தெரியல தான் சீஃப் மினிஸ்டர். அதனால தான் இப்போ இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி கையை காட்டுறது, இந்த கூத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசுகிற பேச்சாக மாதிரியா இருக்குது அது. ஒரு கொள்கை ரீதியாக இன்றைக்கி வரல விஜய் வந்து பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் எங்கேயா பேசியிருக்காரோ சொல்லுங்க. என்னுடைய அரசாங்கம் இதெல்லாம் செய்யாததாக இருக்குதுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சட்டமன்றத்திலேயோ பொதுக்கூட்டத்திலேயோ எங்கேயாவது சொல்லியிருக்காரோ சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. மாறா அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்த 1000 ரூபா பணத்தை வந்து இப்போ நிறுத்தினது தான் நடந்தது. அவர் வந்து எதுவும் செய்வார் நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது, எதிர்பார்க்குறது அர்த்தமும் இல்லை. நடந்தால் ஆச்சரியம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.